சீதாதேவி கடிலே கண்டாள். சரி. மனம் பார்க்க செல்ல வேண்டுமே என்று சொல்லி அப்படி வந்து கொண்டே இருக்க இளைய பெருமான் லட்சுமண பெருமான் கடிலே கண்டார். அவரோ ரதத்தை அலங்காரம் செய்து வைத்திருக்க சரி அண்ணே அப்ப நம்ம மனம் பார்க்க போலாமா அப்படின்னு அன்னை சீதாதேவி கடிலே கண்டு ரதத்துல போய் வலது காலதான் தூக்கி வச்சார். சரி காலதான் தூக்கி வைக்கவும் அச்சாணியாகப்பட்டது ஒடிந்தது. சரி ரதமும் சரிஞ்சிட்டு சீதாதேவி கடிலே கண்டார். நம்ம இளையவரே நான் போய் வலது காலம் தான் தூக்கி வச்சேன். நான் காலை தூக்கி வைக்கவும் அச்சாணியாகப்பட்டது ஒடிஞ்சிட்டு அதனால இத பார்க்கும் போதே ஏதோ சகுன மாதிரிலாம் இருக்கு. சரி நான் கணபதி பூஜை செய்வது வழக்கம். சரி மறந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தீங்கன்னா நான் போய் கணபதி பூஜையை முடிச்சுட்டு வேற அச்சாணி எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் மனம் பார்க்க போகலாம் அப்படின்னு இளைய பெருமாள் லட்சுமணர்களிலே கேட்டார். கணபதி பூஜை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவர் அங்கே என்ன செய்கின்றார்? சாந்தாடை தரை மேலோகி தரை மேலோகி அவர் சந்தனத்தால் ஓடமிட்டார் கோலமிட்ட இடமதிலே முடையிலே தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து கணபதி பூஜை முடியும் இளையவர் லட்சுமண பெருமான் கடிலே இருந்தார். ரதத்தை அலங்காரம் செய்து அண்ணே ரதத்திலே சரி அப்படி அயோத்தியாபுரி பட்டணத்திலே இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி அனைவரும் அன்னை சீதாதேவியோடு வருகின்றார். சீதாதேவி இல்லாததுல நமக்கு என்ன வேலை? அதனால நாமளும் சீதாதேவியோட பேர வேண்டியதுதான் அப்படின்னு அஷ்டலட்சுமி அனைவர்களும் அன்னை சீதையோடைய வர அப்படி இருக்கக்கூடிய இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளோடு சரி 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 குடிமக்கள் அத்தனை பேர்கள் சரி அன்னை சீதாதேவியோடு நாங்களும் வாழ்ந்து புறப்படுவார்கள். சரி அப்போது இளைய பெருமாள் லட்சுமணனும் சீதாதேவி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? எம்மா சரி நாட்டு மக்கள் எங்க பின்னால் வரக்கூடாது வரக்கூடாது நாங்கள் வனம் பார்த்து விட்டு
சரி திரும்பி அயோத்திக்கு வந்துடும். சரி அதனால நீங்க அத்தனை பேர்களும் திரும்பி போகணும் சரி என்று வழி அனுப்பி வைக்கிறான். சரி அப்படி வழி அனுப்பி வைத்து விட்டு சரி லட்சுமண பெருமாளும் சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய அன்னை சீதையோடு ஆமா வனம் பார்க்க செல்ல வேண்டுமே என்று சொல்லி வனம் பார்ப்பதற்கு போக வேண்டும் என்று அப்படி தங்க ரதத்திலே அமர்ந்து கொண்டு சரி அவர் அங்கே எங்கே வருகின்றார்? அப்ப இளைய பெருமாள் சீதாதேவி எங்க வருகிறார்? அவர் அயோத்தியா நாடு விட்டே அழகு ரதம் வருகுதையா. அயோத்தியா நாடு விட்டே அழகு ரதம் அங்கே காடு நல்ல நெடி கடந்தே காண்டவன சோலை விட்டே அங்கே வாசி நல்ல அங்க மடந்த மாடை பங்கு முடித்தே அங்கே ஓடு மாடை அங்கே ஊசி நல்ல அங்கே உயர்ந்த மாடை அங்கே உச்சி ராஜா அங்கே காய்க்கு மாடை அங்கே அத்தோகான காணகேமோ அங்கே அத்தோகான காணகேமோ அங்கே அழகுறதம் வருகுதையா. அந்த அயோத்தியாபுரி நாட்டையை விட்டு சரி அது ரதமாகப்பட்டது வந்து கொண்டே இருக்க ஆமா அன்னை சீதாதேவி கடிதேகின்றார். இவன் வரும்போது சரி ஒவ்வொரு சகலமா முன்னால வந்துட்டு போகுது. ஆமா அப்படி என்ன சகுனம் வந்துச்சு? இவன் வந்து கொண்டிருக்கிறான். சரி ஒரு பூனையானது குறுக்க பாயுது. சரி சீதாதேவி கடிதேகின்றார். சரி தமிழ் லட்சுமணரே நாம வனம் பார்க்க போகும்போது ஆமா அது கரும்பூனையாகப்பட்டது குறுக்க போகுது. நாம வனம் பார்க்க போகணும்னு நினைச்சு போறோம். சரி இந்த மாதிரி ஒரு கரும்பூனை குறுக்க போயிட்டு வந்து இது ஒரு சகுனம் தானே? ஆமா சரி அண்ணே என்ன பூனையானது அந்த சகனமா நம்ம பார்க்க கூடாது. அது ஒரு வீட்டுல குட்டி போட்டு 8 வீட்டுக்கு தூக்கிட்டு போகும். இது எல்லாம் சகனமா பார்த்தா நாம வனம் பார்க்க போக முடியாது என்று அன்னை சீதாதேவி வார்த்தைக்கு மறுத்து விட்டான். அதே இந்த இடத்து வந்து கொண்டிருக்கின்றார். சரி அப்படி வரும்போது அப்படி எண்ணெய் சட்டி தலையில் வைத்துக் கொண்டு சரி ஒரு செட்டியாராகப்பட்டவர் வந்து கொண்டிருக்கின்றார். அப்ப செட்டியாரப்பட்டவர் என்ன நல்லெண்ணெய் வர்றாரு. அது வேற என்ன கிடைக்கல, ஆமா நல்லெண்ணெய் வித்துட்டு வர்றாரு. சரி சீதாதேவி பார்த்தார். ஆமா தம்பி இளையவரே இது ஒரு சகுனம் தானே? ஆமா சரி சரி அப்படி ஒரு செட்டியாராகப்பட்டவர் எதிரே வந்து கொண்டு இருக்கின்றாரே. சரி இதெல்லாம் சகுனம் பார்த்தா முடியுமா? அண்ணே என்ன அவர் வயிற்று பிழைப்புக்காக சரி தொழில் செய்து வியாபாரத்துக்காக போயிட்டு இருக்காரு. அதனால அவர் தெருவிலேயே என்ன வேணுமா என்னன்னு போறாரு. அதனால இதெல்லாம் ஒரு சகுனம் கிடையாது ஆமா அப்படின்னு அதையும் தட்டி கழித்தார். சரி அடுத்த தெருவுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்த தெருவாகப்பட்ட ரதமாகப்பட்டது வந்து கொண்டே இருக்க சரி ஒத்த பூணல் இட்டு சரி ஒரு பாப்பானாகப்பட்டவர் எதிரே வந்து கொண்டு இருக்கின்றார். ஆமா ஒத்த பூணூல் போட்டு சரி ஒரு பாப்பான் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இது ஒரு சகுனம் தானே? அண்ணே சரி அவரு பிழைப்புக்காக போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம சகுனம் பார்த்தா முடியுமா? நாம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. சரி அந்த வார்த்தைக்கு தட்டிட்டாரு. அதையும் தட்டிட்டாரு. சரி அதையும் தட்டி வந்து கொண்டே இருக்க சரி பாலாத பின்னொருத்தேன் நீரா நெருப்படுத்து வந்து கொண்டு இருக்கின்றாள். வாழாத பெண்ணொருத்தி நீராக நெருப்படுத்து சரி ரதத்துக்கு முன்னாடி நெருக்க வாழாம். இதுவும் ஒரு சகுனம் தானே? பொல்லாத சகுனமா? அண்ணி இந்த அத்துவான கானகத்துல அவன் தீப்பிட்டி இருக்காத அவன் வீட்டுல. சரி அதுக்காக அடுத்த வீட்டுல நெருப்பு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. அவன் வீடு அடுப்பு பத்த வைக்க கொண்டு போகும். சரி அந்த வார்த்தையும் தட்டிட்டாரு. அதையும் தட்டிட்டாரு. சரி அப்படி ஒவ்வொரு சகுனத்தையும் தட்டி தட்டி வந்து கொண்டே இருக்க சரி ரதமாகப்பட்டது வரக்கூடிய நேரத்தில் அந்த தண்டகாரனுடைய மனத்திற்கே வர சரி அப்படியே இருக்கக்கூடிய சீதாதேவி கடிதேகின்றார். சரி தம்பி லட்சுமணரே எனக்கு ஒரு ரதத்துல வந்தது களைப்பா இருக்கு. அதனால இந்த வனத்திலே வந்து சற்று நேரம் அமர்ந்திருந்து இளைப்பாறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போகணுமோ அங்க போகலாம. ஐயா குழந்தை பிள்ளை என்ன சரஸ்வதி ஆற்றிலே சரி அதாவது
இருக்கு. நாம வனம் பார்க்க போகணும்னா இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். சரி. அதாவது இப்போது நம்ம அக்கறைக்கு போக முடியாது. சரி. நாம அயோத்திக்கு திரும்புவோம்னு சீதாதேவி சொன்னோம். அதுக்கு லட்சுமணர் என்ன சொன்னாரு? அண்ணே, சரி. அதாவது வெள்ளம் பெருக்கெடுத்து போனது. சரி. அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிற பொறுப்பு என் பொறுப்பு. உங்க பொறுப்பு. ஆமா. சரி. எனக்கு துணையாக சரி. இங்கே புகழ்னு சொல்லி ஒரு ஓடம் நடத்தக்கூடியவன் இருக்கிறான். சரி. அவனை அழைக்கிறான். சரி. அப்படி புகழை வரவழைத்து சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி இக்கரண்டு அக்கறையிலே கொண்டு விட்ட உடனே சரி அப்படி பணம் பார்க்க செல்ல வேண்டுமே என்று சொல்லி அப்படி அங்க வந்து கொண்டே இருக்கவும் அது சரஸ்வதி ஆற்றாங்கரை. சரி. ஆற்றாங்கரையில வெள்ளம் பெருக்கெடுத்து எதுக்காக போகுது தெரியுமா? அன்னை சீதாதேவியை வனத்துல கொண்டு விட போறாங்க. அவன் உலகமாதா. உலகமாதா. அவனை கொண்டு வனத்துல விடக்கூடாது அப்படின்னு தடுக்கணும்னு வந்து கொண்டு இருக்கின்றாள். சரஸ்வதி ஆற்றாங்கரையில் இருக்கிறவன் பெருந்து வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது. சரி. இளையவர்கள் லட்சுமண அப்பா அம்மா விட்டானா? அப்பமும் விடலையே. ஓடம் நடத்தக்கூடிய புகனை அழைக்கிறான். சரி. புகனை அழைத்து ஓடத்தில் நடத்த பாடத்தில் இழக்கிறான். சரி. அக்கறைக்கு போயிட்டான்.